ஒரு கலவையில வந்து அதுலேக்கு கூறுகள் மாறக்குள்ள அதுலேக்கு அமைப்புகள் என்ன செய்து மாறுது. அமைப்பை மாத்தினோம்னு சொன்னா அதுல இயல்புகளும் மாறும் என்ன. ஒரு ஒரு கலவையில அமைப்பை 5 விதத்துல சொல்லலாம். என்னண்டு, ஒன்று திணிவு பின்னம், அடுத்தது கனவுளவு பின்னம், அடுத்தது மூல் பின்னம், அடுத்தது திணிவு கனவுளவு விகிதம், அடுத்தது மூல் கனவுளவு விகிதம். அதாவது ஒரு திரவமா இருந்தாலும் வாயுவா இருந்தாலும் அதுல அமைப்பை நாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துறது வந்து கனவுளவு பின்னம். சரியா? சரி, என்ன படிச்சிட்டீங்க? கலவை படிச்சிட்டீங்க. கலவை என்றா என்ன என்று படிச்சோம். கலவையில எத்தனை வகை? 2 வகை இருக்கு. அந்த 2 வகையில ஒன்றுக்கு இயல்பு என்ன என்று படிச்சோம். அதுக்கப்புறம் கடைசி கிளாஸ்ல படிச்ச கரைசல்ல வந்து 2 கூறுகளுக்கு, ஒன்று கரைப்பான், ஒன்று கரையும். அதுக்கப்புறம் கடைசி கிளாஸ்ல படிச்சது வந்து கரைதிறன்டா என்ன, கரைதிறன் திண்மத்திர கரையத்துல தாக்கம் செலுத்துற காரணி என்ன, வாய்க்கல்ற கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற காரணி என்னன்னு படிச்சேன். சரி, சொல்லுங்க அப்போ. அஸ்பா மிஸ்கான ஸ்கூல்ல படிச்சான கரைதிறன்டா என்ன? ஸ்கூல்ல விளங்கினமா? படிக்க படிக்கலையா? சரி. கரைதிறன்டா என்னன்னு சொன்னா, ஒரு கரைப்பான் இருந்தா அந்த கரைப்பான்ல கரையக்கூடிய கரையத்துல உச்சளவு என்ன. நான் மிஸ்கா விளங்கிட்டேன் நான் சொன்னது போன கிளாஸ்ல என்ன சொன்னேன். ஒரு கரைப்பானுக்கு உதாரணமா ஒரு நீர் எடுக்கிறோம், கரையத்துக்கு உதாரணமா உப்பு எடுக்கிறோம் என்ன. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நீர், அதாவது 100 கிராம் நீர்ல எவ்வளவு உப்பு கரையுமோ அந்த கரையிற உப்புற நிறையத்தான் உச்ச திணிவத்தை நாங்க சொல்றோம் அந்த கரைதிறன் சொல்றோம். சரியா? சரி, அப்ப 100 கிராம் நீர்ல வந்து ஒரு 50 கிராம் உப்பு கரையும்னு சொன்னா அது என்ன? அதுல உப்புட கரைதிறன் என்ன? உப்புட கரைதிறன் என்ன? 50 கிராம். 50 கிராம் என்ன. அதுக்கு இன்னொரு மேலதிகமா கொடுக்க போறோம் ஒரு வெப்பநிலை. அந்த வெப்பநிலைன்னு சொன்னா அந்த கரைப்பான் எத்தனை வெப்பநிலையில இருக்கு. ஒரு 25 பாகைசியில இருந்தா 25 பாகைசியில அந்த அதாவது உப்புட கரைதிறன் வந்து 50 கிராம் அப்படின்னு சொன்னா 25 பாகைசியில நீர் இருக்குமாண்டா 100 கிராம் நீர். அந்த 100 கிராம் நீர்ல 50 கிராம் உப்பு தான் கூடுதலா கரையும். அதுக்கு மேலதிகமா நம்ம சேர்த்தோம்னு சொன்னா அந்த நீர்ல அந்த உப்பு கரையாது. சரியா? சரி, அதுக்கு பிறகு படிச்ச வந்து திண்மத்திர கரைதிறன், அதாவது திண்ம கரைப்பான்கள் அல்லது திண்மத்திர கரையமடுத்தம்னு சொன்னா அந்த திண்ம கரையத்துல தாக்கம் செலுத்துற காரணி என்ன காரணி எல்லாம்? கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற காரணி என்ன எல்லாம்? மூன்று இருக்கு. என்ன எல்லாம்? வெப்பநிலை, வேற கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை. கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை. அதாவது வெப்பநிலை, முதலாவது வெப்பநிலை. ஒரு திண்ம கரை, உதாரணத்துக்கு நீருக்குள்ள உப்பை கரைக்கிறது ஞாபகம் வச்சுங்க. அது வந்து ஒரு 25 பாய்ச்சியில கரையிற உப்புட அளவும் 80 பாய்ச்சியில நீரிச்சக்குள்ள கரையிற உப்புட அளவும் வித்தியாசம் என்ன. அதாவது திண்ம கரையத்துல வந்து வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கரைதிறன் என்ன செய்யும்? கரையிற அளவு என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கூடும் என்ன. திண்ம கரையத்தை எடுத்தோம்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கரைதிறன், அதாவது கரையிற அளவு அதிகரிக்கும். அடுத்தது வந்து கரைப்பான்ற தன்மை. அப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து நீரையும் மண்ணெண்ணையும் எடுத்தோம் போன கிளாஸ்ல. அப்ப நீர்ல உப்பு கரையிற அளவும் மண்ணெண்ணையில உப்பு கரையிற அளவும் என்ன செய்ய போகுது? வித்தியாசப்பட போகுது. அப்ப அங்க வெப்பநிலை வந்து ரெண்டுலயும் 25 பாய்ச்சினா கரையம் வந்து உப்பு தான், ஆனா மாற போறது கரைப்பான். அப்ப கரைப்பான்ற தன்மை மாறக்குள்ள கரைதிறன் மாறும். அடுத்தது வந்து நீருக்குள்ள என்ன செய்யறோம்? உப்பையும் சீனியையும். இங்க இந்த நீர் வந்து 2 நீரும் வந்து வெப்பநிலை 25 பாய்ச்சினா கரையம் வந்து மாறாது. கரையம் ரெண்டுலையும் சீனி தான். சாரி, கரைப்பான் மாறாது என்ன. கரைப்பான் ரெண்டுக்கும் நீர் தான். இங்க கரையம் மட்டும் மாறப்போகுது. இங்க NaCl, இங்க உப்பு. இப்ப வந்து இங்க 100 கிராம் நீர்ல வந்து கரையிற உப்புட அளவும் அடுத்து வந்து சீனிற அளவும் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அப்ப இங்க மாறுறது வந்து என்ன? கரையத்திர தன்மை. கரையத்திர தன்மை மாறக்குள்ளையும் என்ன செய்யும்? கரைதிறன் மாறும். சரியா? விளங்கிட்டாது? நான் வராதவர்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதை பாருங்க. சரி, அடுத்தது வந்து மூன்றாவது படிச்சது வந்து வாயுக்கள் கரைதிறன். அதாவது திண்மங்கள் நீர்ல கரையிற மாதிரி வாயுக்களும் நீர்ல கரையும். உதாரணம் சொல்லுங்க. என்ன?
வாயுக்கள் நீர்ல கரைகிறதுக்கு ஒரு உதாரணம் எங்க கரைஞ்சிருக்கு? சோடான சோடாவை படிச்சோம். அங்க வந்து 2 காரணி, அதாவது வாய்க்கல்ற கரைசல்ல தாக்கம் செலுத்துற 2 காரணி இருக்குன்னு படிச்சோம். என்ன எல்லாம்? என்ன எல்லாம்? ஒன்று வெப்பநிலை, அடுத்தது வந்து அமுக்கம். என்ன அங்க வந்து திண்ம கரையத்தை எடுத்தோம்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிச்சா கரைசல் என்ன அது என்ன செய்யுது? திண்ம கரையம் சொன்னா உப்பு அல்லது சீனி திண்மமா இருக்கிற கரையம் என்ன செய்யுது? வெப்பநிலை அதிகரிச்சா கரைசல் என்ன செய்யுது? என்ன செய்யுது? அதிகரிக்கு. ஆனா இங்க வாயு எடுத்தோம்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? கரைசல் குறையும். என்ன ஏன் உதாரணம் படிச்சோம். நம்ம நீரை கொதிக்க வைக்கிறோம். சும்மா நம்ம சாதாரண நீர்ல வந்து வாயுக்கள் கரைஞ்சிருக்கு. அப்ப சும்மா ஒரு 25 பாய்ச்சியில இருக்கக்குள்ள அதுக்குள்ள வாயு இருக்குன்னு நம்மளுக்கு விளங்குமா? 25 பாய்ச்சில நம்ம அறை வெப்பநிலையில ஒரு நீர் இருக்கக்குள்ள அதுக்குள்ள வாயுக்கள் கரைஞ்சிருக்குன்னு விளங்குமா கண்ணுக்கு? விளங்காது. அதை நம்ம கொதிக்க வச்சா என்ன செய்யும்? அதுல குமுளியா அதுல இருக்க வாயுக்கள் என்ன செய்யும்? வெளியேறும். என்ன அப்ப என்ன செய்யுது? நம்ம கொதிக்க வைக்கும் போது என்ன செய்யுது? வெப்பநிலை அதிகரிக்குது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யுது? அதுல கரைஞ்சிருக்க எல்லாம் என்ன செய்யுது? வெளியாது. அப்ப கரையே இல்லாம போகுது. அப்ப என்ன இதுல இருந்து என்ன நம்மளுக்கு விளங்கும்? வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள அதுல கரைஞ்சிருக்கிற கரைசல் என்ன செய்யுது? என்ன செய்யுது? வாயுக்களோட கரைசல் குறையுது. என்ன சரி. அதே மாதிரி அமுக்கம் பார்த்தோம்னு சொன்னா சோடா போத்தல் மூடியோட இருக்கக்குள்ள அமுக்கம் கூடயா, மூடிய கலட்டின பிறகு அமுக்கம் கூடயா? சோடா போத்தல்ல மூடிய கலட்டின பிறகு அமுக்கம் கூட. சோடா போத்தல் வந்து மூடியோட இருக்கக்குள்ளதான் என்ன அமுக்கம் கூட. ஏன் இங்க ஒரு இது இருக்கும், இங்க வந்து வாயுக்கள் என்ன செஞ்சு உயர் அமுக்கத்தோட நம்ம மூடிய அடைச்சி இதுக்குள்ள அடைச்சிப்போம் உயர் அமுக்கத்துல. அப்ப இங்க வந்து அமுக்கம் கூட. என்ன மூடிய கலட்டணும்னு சொன்னா என்ன செய்யும்? இது வந்து மூடிய கலட்டணும்னு சொன்னா அது வந்து வளிமண்டல அமுக்கத்துக்கு இது வந்துடும். இங்க இந்த வளிமண்டல அமுக்கத்துக்கு வந்துடும். அப்ப தீ குறைஞ்சிடும். இப்ப சொல்லுங்க பாப்போம், மூடி இருக்கக்குள்ள இதுக்குள்ள இருக்க வாயுக்கள் இதுல தொங்கிட்டு இருக்குமா, இல்லாட்டி மூடிய கலட்டின உறவு இங்க இருக்க வாயுக்கள் மேல வருமா? மூடியடைக்கக்குள்ள வாய்க்கள் மேல இருக்குமா, இல்லாட்டி மூடிய கலட்டின உறவு வாய்க்கள் மேல வர? சோடா பத்தல்ல மூடிய கலட்டின பிறகு மூடிய கலட்டக்குள்ள என்ன செய்யுது? உள்ளுக்கு இருக்க வாய்க்கள் மேல வர. அப்ப என்ன மூடி 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 இருக்கக்குள்ள அமுக்கம் கூட இருக்கக்குள்ள என்ன செய்யும்? வாயுக்கள் நல்லா இதுக்குள்ள கரைஞ்சிருக்கு, நம்மளுக்கு விளங்காது. அப்ப என்ன செய்யலாம்? அமுக்கம் அதிகரிக்கக்குள்ள கரைசல் என்ன செய்யுது? அமுக்கம் அதிகரிச்சு இருக்கக்குள்ள கரைசல் என்ன செய்யுது? கூட இருக்கா குறைய இருக்கா? கூடியிருக்கு. என்ன கூடியிருக்கத்தானா இதுக்குள்ள நம்ம நல்லா கரைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இது மூடிய கலட்டினையும் அமுக்கம் குறையுது. அமுக்கம் குறைஞ்சன என்ன செய்யுது? இதுக்குள்ள இங்க கரைஞ்சிருக்கையெல்லாம் வந்து வெளியேறுது. அப்ப கரையே இல்லாம வெளியேறுது. அப்ப அமுக்கம் குறைஞ்சனையும் கரைசல் என்ன செய்யுது? அமுக்கம் குறைஞ்சனே கரைசல் குறையுது. சரியா? அப்ப வழங்கணும். அப்ப வாய்க்கல்ற கரைசல்ல தாக்கம் செலுத்துறது 2. ஒன்று வெப்பநிலை, 2வது அமுக்கம். நம்ம திண்மக்கிற கரைசலத்துல படிச்சது வந்து 3. ஒன்று வந்து வெப்பநிலை, கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை. அங்க வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்குது. வாயுக்கள்ல வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறையுது. அடுத்தது வந்து இங்க அமுக்கம் கூடியிருக்கும் போது என்ன செய்யுது? கரைதிறன் கூடியிருக்கி அமுக்கத்தை குறைச்சோன்னு என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள இருக்க வாயுக்கெல்லாம் வெளியேறுது. அப்ப கரைதிறன் குறையுது. சரியா? இதுல விளங்கிட்டா? நம்ம டவுட் இருக்கா? சரி, இன்னைக்கு படிக்க போறது என்னன்னு சொன்னா கலவை ஒன்றுற அமைப்பு. சரியா? கலவை ஒன்றின் அமைப்பு. ஹெடிங் போடுங்க. கலவை ஒன்றின் அமைப்பு. நம்ம என்ன படிச்சுக்கோம்? கலவை ஒன்றுல ஒரு கலவை எடுத்த சொன்னா அதுல காணப்படுற பதார்த்தங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அதுல காணப்படுற தனித்தனி பதார்த்தங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கலவையில காணப்படுறது
நிஷ்கா என்னன்னு சொல்லுவோம்? விலங்கல்ல சார். ஒரு கலவையில காணப்படுற ஒரு கலவையில ஒன்றுக்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் இருக்குன்னு படிச்சேன் தானே என்ன? அந்த பதார்த்தங்கள் என்னன்னு சொல்லுவோம்? சேர்வை. இல்ல சரி, உதாரணத்துக்கு வந்து ஒரு வழி எடுத்தோம், வழிய படிச்சோம், வழியில வந்து O2 CO2 பல்லின கலவை. நீராவி இப்படி இருக்குன்னு சொன்னோம். இதுல இதெல்லாம் என்ன ஓண்டும்? இது ஓண்டும் என்ன? கூறுகள். கூறுகள் என்ன? கூறு கூறு 1 கூறு 2 இப்படி வந்து தனித்தனி பதார்த்தங்களை நாங்க சொல்றது கூறுகள். இப்ப நீ கலவைன்ற அமைப்புன்னு சொன்னா அதுல காணப்படுற கூறுகள் வந்து என்னென்ன அளவுல காணப்படுறது நமக்கு ஒரு குறிப்பிடணும் என்ன? ஒரு கலவை இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு சீமந்து கலவை எடுத்தோம்னு சொன்னா அதுல எவ்வளவு மண் போட்டிக்கும், எவ்வளவு கல் போட்டிக்கும், எவ்வளவு சீமந்து போட்டிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன? அதை வந்து நம்ம குறிப்பிடுற விதத்தை தான் நாங்க சொல்றது கலவை ஒன்று அமைப்பு. சரியா? சரி, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு மில்க் டீயை ஊத்தப்போறோம். மில்க் டீ ஊத்தப்போறோம். ஒரு 100 கிராம் 100 மில்லி லிட்டர் நீர் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து டீ டீ பவுடர், அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் தேயிலை டீ, அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் சுகர் இப்படி போட்டிக்கும். மற்றது இன்னொன்னு என்ன செய்யறோம், அதே 100 மில்லி லிட்டருக்குள்ள 2 ஸ்பூன் டீ பவுடர், 2 ஸ்பூன், அடுத்து வந்து 2 ஸ்பூன் வந்து தேயிலை, அடுத்து வந்து 2 ஸ்பூன் சுகர். இப்ப 2 கலவை 2 அமைப்பு இருக்கு, 1 2. இப்ப 2லயும் வந்து டீர டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குமா? டீர டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல என்ன? இங்க வந்து நம்ம இதுல ஒவ்வொன்று போட்டிக்கும், இங்க வந்து 2. அப்ப எண்ணெயெல்லாம் மாறப்போகுது, அதுலேக்கு டேஸ்ட் மாறப்போகுது, அதுலேக்கு நிறம் மாறப்போகுது, அதுலேக்கு திக்னஸ் என்ன டீட திக்னஸ் மாறப்போகுது என்ன? இப்ப இங்க வந்து குறைவாயிருக்கும், அங்க வந்து அதுலேக்கு கூறுகள் அதிகரிச்சோன்னே திக்னஸ் அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யலாம், ஒரு கலவையில வந்து அதுலேக்கு கூறுகள் மாறக்குள்ள அதுலேக்கு அமைப்புகள் என்ன செய்து மாறுது. அமைப்பை மாத்தினோம்னு சொன்னா அதுல இயல்புகளும் மாறும் என்ன? இப்ப நம்மளுக்கு ஏன் ஒரு கலவையிற அமைப்பு அறிகிறது அவசியம்? என்னென்னத்துக்கு என்னென்ன உதாரணத்துக்கு வந்து உதாரணம் சொல்லுங்க அப்ப ஏன் அவசியம்? ஒரு அமைப்புட அதாவது ஒரு கலவையிற அமைப்பு அறிகிறது ஏன் அவசியம் நம்மளுக்கு? உதாரணம் சொல்லுங்க பாப்போம். கேக்குறே விளங்கிட்டா? ஒரு கலவையில ஒவ்வொரு கூறுகளும் இந்தந்த அளவுல இருக்கிறது ஏன் அறியணும்? உதாரணத்துக்கு வந்து முதலாவது வயல் வேலை செய்யக்குள்ள கிருமி நாசினி அடிப்பாங்கன்னு. கிருமி நாசினி அடிக்கிறது தெரியுமா? கிருமி நாசினி அடிக்கக்குள்ள என்ன செய்யணும், எண்ணெயை வாங்கி என்னத்துக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன செய்யணும், கலக்கணும் என்ன? அப்ப அதுக்குரிய அளவுல தண்ணிக்குள்ள அதுக்குரிய அளவு எண்ணெயை கலந்தாதான் அங்க இருக்க என்ன செய்யும், புல் வேற வேற பயிர்கள் என்ன செய்யும், அழியும் என்ன? அப்ப அதுல வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, அமைப்பு தேவைப்படுது என்ன? அமைப்பு தேவைப்படுது எங்க எண்ணெய். அதே மாதிரி வந்து ஒரு லெப்ட்ல வந்து நாங்க ஒரு பிராக்டிக்கல் செய்ய போறோம். பிராக்டிக்கல் செய்யக்குள்ள வந்து நம்ம ஒரு அசிட்ட போடக்குள்ள வந்து நீருக்குள்ள ஒரு அசிட்ட போட போறோம். 2 சுழி தான் நம்மளுக்கு போடணும். அப்ப 2 சுழி போட்டா தான் நம்மளுக்கு தேவையான ஒரு கரைசல் வரும். ஆனா நம்ம 3 சுழி போட்டோம்னா என்ன செய்யும், அதுல அமைப்பு என்ன செய்ய போகுது, நம்ம 3 சுழி 2 சுழி தான் போடணும். 3 சுழி போட்டா அதுல அமைப்பு என்ன செய்ய போகுது, மாற போற. அப்ப நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தேவையான கரைசல் வருமா 3 சுழி போட்டா? இல்ல. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு என்ன, ஒரு கலவையில அமைப்பு அறிகிறது என்ன அவசியம் என்ன? அதுக்கு தான் நாங்க வந்து கலவை ஒன்றுற அமைப்பு அதுல என்னென்ன கூறுகள் என்னென்ன வீதத்துல காணப்படுதுன்னு படிக்கிறேன். சரியா? இதுதான் வந்து கலவை என்ற அமைப்பு படிக்கிறதுக்கான முக்கியத்துவம். சரி, நீங்க படிச்சீங்க சொல்லுங்க. ஒரு கலவையில காணப்படுற ஒரு கூறுகள் அமைப்பை எத்தனை விதத்துல சொல்லலாம்? 8. 8 விதத்திலையா? கலவை ஒன்றின் அமைப்பு, கலவை ஒன்றின் அமைப்பு சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன என்ன முதலாவது என்ன விதத்துல எப்படி சொல்லலாம்?
என்ன வீதத்துல சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். முதலாவது யார் எட்டுன்னு சொன்ன? திணிவு பின்ன ஆ, யாரு சொன்ன? மிஸ்காவ சொன்ன எட்டு. 5 தானே சார்? இல்ல 6. சரி பாப்போம் என்ன. சரியா, முதலாவது வந்து திணிவு திணிவு விகிதம். சரியா, திணிவு திணிவு விகிதம். சரியா, திணிவு விகிதம் என்று சொன்னா என்ன? காணப்படுற ஒரு கலவையில காணப்படுற கூரை வந்து அதுல எவ்வளவு திணிவு காணப்படுது, அந்த திணிவு மற்ற கூறுல என்ன திணிவு காணப்படுது என்று அந்த விகிதத்துல சொல்றதுதான் திணிவு விகிதம். சரியா, சரி அடுத்தது என்ன? இதே மாதிரி என்னன்னு சொல்லலாம்? திணிவு விகிதம், அல்லது இது நாங்க சொல்லலாம் திணிவு பின்னம். என்ன? திணிவு பின்னம். சரி, அடுத்தது இதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். அடுத்தது என்ன? கனவளவு பின்ன அடுத்தது வந்து கனவளவு விகிதம் அல்லது கனவளவு பின்னம். கனவளவு பின்னம். சரி, அடுத்தது சரி. அப்ப மூன்றாவது சொல்லுங்க. மூணாவது திணிவு பின்னம், இரண்டாவது கனவளவு பின்னம், மூன்றாவது என்ன? மூல் பின்னம். என்ன? மூல் பின்னம். நாலாவது அடுத்தது வந்து திணிவு கனவளவு திணிவு கனவளவு விகிதம். அஞ்சாவது மூல் கனவளவு மூல் கனவளவு விகிதம். இந்த 5 மெதத்திலேயும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு கலவையில காணப்படுற கூறுகளை பத்தி சொல்ல போறோம். சரியா, விளங்குதா? முதலாவது சம்மந்தப்பட போறது என்ன? கூறுகள்ற என்ன சம்மந்தப்பட போகுது? முதலாவது இதுல கூறுகள்ற என்ன சம்மந்தப்பட போகுது? கூறுகள்ற திணிவு சம்மந்தப்பட போகுது. என்ன? சரி, இரண்டாவதுல கூறுகள்ற கனவளவு. மூன்றாவதுல என்ன? மூல் பின்னம். இதுல என்ன சம்மந்தப்பட போகுது? கூறுகள்ற மூல் சம்மந்தப்பட போகுது. என்ன? கூறுகள்ற மூல எடுக்க போறோம். நான்காவது கூறுகள்ற திணிவும் சம்மந்தப்பட போகுது, கனவளவும் சம்மந்தப்பட போகுது. அஞ்சாவதுல வந்து மூலும் சம்மந்தப்பட போகுது, கனவளவும் சம்மந்தப்பட போகுது. சரியா, இதை நாங்க என்னன்னு சொல்லலாம்? ஸ்பெஷலா மூல் கனவளவு பின்னத்தை என்னன்னு சொல்லலாம்? மூலியின் கீழ் கனவளவு சமன் என்ன? மூலியின் கீழ் கனவளவு, ஒரு கலவையில மூலியின் கீழ் கனவளவு என்னன்னு சொல்லலாம்? செறிவு. என்ன? செறிவு சொல்லலாமா? செறிவு. சரியா, மூலியின் கீழ் கனவளவு சமன் செறிவு. சரியா, உதாரணம். சரி, திணிவுக்கு என்ன இங்கிலீஷ் எழுத்து என்ன? என்ன எழுத்தால குறிக்கிற திணிவுக்கு? எம்மின் கீழ் எம். அதே மாதிரி கனவளவுக்கு வியின் கீழ் வி. மூலுக்கு எண்ணின் கீழ் என். அடுத்து திணிவு கனவளவுக்கு என்னண்டு வரும்? திணிவு கனவளவுக்கு என்னண்டு வரும்? திணிவுக்கு எம் கீழே வி. அதே மாதிரி மூலுக்கு என், கனவளவுக்கு வி. சரியா, இது விளங்கிட்டா? இது சொன்னது விளங்கிட்டா? ஒரு கலவையில அமைப்பா 5 விதத்துல சொல்லலாம். என்னண்டு? ஒன்று திணிவு பின்னம், அடுத்தது கனவளவு பின்னம், அடுத்தது மூல் பின்னம், அடுத்தது திணிவு கனவளவு விகிதம், அடுத்தது மூல் கனவளவு விகிதம். சரியா, இதை எழுதிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு இது ஒவ்வொன்றையும் பார்ப்போம். பார்த்துட்டு அதுல எப்படி எல்லாம் கணக்கு வரும்னு பார்ப்போம். சரியா, சரி. இதை கலவைன்ற அமைப்புல இப்படி போட்டு எழுதிக்கொள்ளுங்க. 5 குயிக்க எழுதுங்கம்மா. சரியா, சரி. இப்ப நாங்க பார்க்க போறோம் முதலாவது திணிவு பின்னம். இது முடிஞ்சானே? எழுதி முடிஞ்சா? சரி, இதை அழிக்கிறேன். சரி, இதுல முதலாவது வந்து என்ன? திணிவு பின்னம். ஒரு கலவையில காணப்படுற கூறுகளை திணிவு பின்னத்துல, அதாவது திணிவை சம்பந்தப்படுத்தி நாங்க சொல்ல போறோம். முதலாவது திணிவு பின்னம். எரிங் போடுங்க. முதலாவது திணிவு பின்னம். சரியா, சரி. உதாரணத்துக்கு ஒரு கலவை வந்து 2 கூறுகள் காணப்படுது. கலவையில 2 கூறு. ஒன்று வந்து கூறு ஏ, இரண்டாவது கூறு பி. சரியா,
ஒரு கலவையில ரெண்டு கூறுகள் காணப்படுது. ஒன்று வந்து கூறு ஏ, ரெண்டாவது கூறு பி. சரி, இப்ப நாங்க இதுக்கு உதாரணத்துக்கு வந்து கூறு ஏட திணிவு பின்னம், அந்த கலவையில காணப்படுற கூறு ஏல ஏ இந்த திணிவு பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, கேள்வி என்ன? கூறு கூறு ஏயின் திணிவு பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்க. அப்ப படிச்சதானே சொல்லுங்க. அப்ப கூறு ஏ இந்த திணிவு பின்னம் கேட்டா என்னன்னு சொல்லலாம்? பின்னம் சொன்னா என்ன? ஒரு பின்னத்துல என்ன எல்லாம் இருக்கும்? மேலே வைக்கிறது என்ன? ரெண்டு இருக்கும் என்ன? மேலே வைக்கிறது தொகுதி எண், கீழே வைக்கிறது பகுதி எண். சரியா, அதே மாதிரி ஒரு பின்னத்தை கேட்டோம்னு சொன்னா மேல ஒன்று வரப்போகுது, கீழே ஒன்று வரப்போகுது. சரியா, சரி, இப்ப வந்து ஒரு கலவையில ரெண்டு கூறு இருக்கு. அந்த கூறுட ஏ என்று கூறு, பி என்று கூறு. அப்ப கேள்வி கேட்கிறாங்க கூறு ஏ இந்த திணிவு பின்னம் கேட்கிறாங்க. அப்ப என்னென்று சமன்பாடு வரும் சொல்லுங்க மிஸ்கா. மிஸ்கா, ஸ்கூல்ல முடிஞ்சானே என்னென்னு வரும்? என்னமா? மிஸ்கா என்னென்று வரும்? முதலாவது வந்து திணிவு பின்னம் கேட்டா ரெண்டு நம்மளுக்கு வழங்க போது, ரெண்டு நம்மளுக்கு கூறுகள திணிவு தான் சம்பந்தப்பட போகுது. இப்ப வந்து இங்க காட்டிக்காங்க என்னத்துல திணிவு பின்னம், கூறு ஏ இன் திணிவு பின்னம் காட்டிக்காங்க. அப்ப கூறு ஏ இன் திணிவு பின்னம் கேட்டா அந்த கூறு ஏ இந்த திணிவு மேல வர போகுது. நம்ம உதாரணத்துக்கு நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னத்திர பின்னம் கேட்டாலும், என்னத்திர அமைப்பு கேட்டாலும் அதுல கனவளவு பின்னம் கேட்டா அதுல கனவளவு மேல வரும். திணிவு பின்னம் கேட்டா அந்த கூறுட திணிவு பின்னம் மேல வரும். இங்க காட்டிக்காங்க கூறு ஏயின் திணிவு பின்னம் சொன்னா மேல வர்றது என்ன? கூறு ஏயின் திணிவு, கூறு ஏயின் திணிவு. சரியா, இது விளங்கிட்டா? கூறு ஏ இந்த திணிவு பின்னம் கேட்டா முதலாவது நாங்க மேல எழுதணும் கூறு ஏயின் திணிவு. சரியா, ரெண்டாவது வந்து கூறு கீழே எழுதலாம். நம்ம முதலாவது என்ன செய்யணும்? கலவையில ரெண்டு கூறு இருக்கு. மூலாவது கூறுட கட்டிக்காங்க கூறு ஏ இட திணிவு. அப்ப மேல எழுத வேண்டியது என்ன? கூறு ஏயின் திணிவு. சரியா, விளங்கிட்டா? மிஸ்கா விளங்கிட்டா? சொல்ல விளங்கிட்டா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா கூறு ஏட கொடுத்தாச்சு. கீழே கொடுக்க வேண்டியது இந்த மொத்தமா கலவையில திணிவை கொடுக்கணும். சரியா, கலவையில திணிவை கொடுக்கணும். மொத்தமா கலவையில திணிவு வேண்டா என்னத்தில திணிவை எல்லாம் கூட்டணும். மொத்தமா கலவையில திணி வேண்டா என்னத்திர கூரையெல்லாம் கூட்டணும். ஏடையும் என்னத்திலாம் கலவைன்னு சொன்னா என்ன எல்லாம் இருக்கு? அந்த கலவையில என்ன எல்லாம் இருக்கு? கரைப்பான், கரையன். இல்ல இப்ப நான் இந்த சொல்லிக்கிறேன். இந்த கலவையில என்ன எல்லாம் இருக்கு? கூறு ஏயும் கூறு இந்த கலவையில ரெண்டு கூறு இருக்குன்னு சொல்லி என்ன எல்லாம்? கூறு ஏயும் கூறு பியும். அப்ப கலவையில திணிவு கேட்டா என்னத்தையெல்லாம் என்னத்தில திணிவையெல்லாம் கூட்டணும்? கூறு ஏட திணிவையும் கூறு கூறு பி திணிவு. கூறு ஏயின் திணிவு பிளஸ் கூறு பியின் திணிவு. கூறு ஏயின் திணிவு, கூறு பியின் திணிவு. இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? கலவையின் திணிவு. இது விளங்கிட்டா? இது சொன்ன விளங்கிட்டா? இப்ப வந்து திணிவு பின்னம்டா அங்க கூறுகள்ற திணிவு சம்பந்தப்பட போகுது என்ன? இப்ப இங்க கேட்டிக்காங்க ஒரு கலவை இருக்கு. அந்த கலவையில ரெண்டு கூறு இருக்காம். ஒன்று வந்து கூறு ஏ, ரெண்டாவது வந்து கூறு பி.
இப்ப கேள்வி கேட்டிக்காங்க கூறு ஏயிட திணிவு பின்னத்தை எப்படி காணுவீங்க? அப்ப கூறு ஏயிட திணிவு பின்னம் என்று கேட்டா முதலாவது என்னத்தை கேட்டீங்க? கூறு ஏ. அப்ப முதலாவது மேல வர வேண்டியது கூறு ஏயின் என்ன திணிவு, கூறு ஏயின் திணிவு. கீழே போடணும் அந்த கலவையில மொத்த திணிவு. நம்மளுக்கு தெரியும் இந்த கலவையில வந்து கூறு ஏயும் இருக்கு பியும் இருக்கு. அப்ப மொத்த திணிவு கேட்டா கூறு ஏட திணிவையும் கூறு பீட திணிவையும் ஒன்றா சேர்க்கணும். இதுதான் வந்து கூறு ஏயின் திணிவு பின்னத்துக்கான சமன்பாடு. சரி விளங்கிட்டா? விளங்கிட்டா? இப்ப என்னையா மொத்த திணிவுல அது ஒரு கலவையில மொத்த திணிவுல அந்த கூறியே வந்து எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்பு இது. சரியா? உதாரணத்துக்கு வந்து மொத்த திணிவு வந்து ஒரு 100 கிராம் என்று சொன்னா அதுல வந்து கூறியே வந்து 50 கிராம் இருக்காம். அப்ப என்ன கூறு அமைப்பு என்ன? 1/2. கூறு ஏயின் திணிவு பின்னம் வந்து 1/2. அப்ப அந்த கலவையில அரைவாசி என்ன இருக்காம்? கூறு ஏ இருக்காம். விளங்கிட்டா? விளங்கிட்டா? சரி, இது வந்து திணிவு பின்னம். இதுவே கனவுளவு பின்னத்துக்கு கேட்டா இதுல மாற வேண்டியது எது? கூறு கலவையில 2 கூறு இருக்காம். இதுல வந்து கூறு ஏயின் என்னென்று கேட்பாங்க கனவுளவு பின்னத்துக்கு? கூறு ஏயின் கனவுளவு பின்னம். அப்ப கனவுளவு பின்னம் சொன்னா கூறு ஏ சந்திச்சாங்க. அப்ப கூறு ஏயின் இங்க என்ன மாற போகுது? கனவுளவு பின்னத்துக்கு கனவளவு ஒன்று மாறப்போகுது. அதே மாதிரி கீழே என்ன மாறப்போகுது? கூறு ஏயின் கனவளவு பிளஸ் கூறு பியின் திணிக்கு பதிலா கனவளவு. அல்லது போடலாம் கலவையின் மொத்த திணிக்கு பதிலா என்ன? கலவையின் கனவளவு, மொத்த கனவளவு. சரியா? மாற போறது. அதே மாதிரி மூல் பின்னம் என்று கேட்டா நீங்க கூறு ஏயின் திணிவு பின்னம் மாதிரி மூல் பின்னம் மூல் பின்னம் கேட்பாங்க. அப்ப கூறு ஏயின் மூல் கீழே கலவையின் மொத்த மூல் அல்லது கூறு ஏயின் மூல் பிளஸ் கூறு பியின் மூல் மாற போறது. சரியா? விளங்கிட்டா? அமைப்பு ஒண்ணுதான், மாற போறது வந்து திணிவு கட்டா திணிவு பின்னம், கனவுளவு கட்டா கனவுளவு பின்னம், மூல் கட்டா மூல் பின்னம். சரியா? விளங்கிட்டா? அஷ்பாக் விளங்கிட்டா? மிஸ்கா? ஜெய்னப்? ஜெய்னப் விளங்கிட்டா? கொஞ்சம் உரமா கதைங்க சத்தமா. சரி சரி, இப்ப சொல்லுங்க. அப்ப மிஸ்கா சொல்லுங்க, கூறு பியின் திணிவு பின்னம் கேட்டா எப்படி வரும்? இது ஏயின் திணிவு பின்னம் காட்டியாங்க. கூறு பியின் திணிவு பின்னம் எப்படி வரும்? கூறு பியின் திணிவு கீழ் கூறு பியின் திணிவு சக கூறு ஏயின் திணிவு. அல்லது கூறு ஏயின் திணிவு அது ரெண்டையும் சேர்த்தா வாரது என்ன? கலவையின் இந்த ரெண்டுக்கு பதிலா நம்ம என்னென்று போடலாம்? கலவையின் மொத்த திணிவு. கலவையின் மொத்த திணிவு. ஏன் கூறு ஏ கூறு பீடையும் ரெண்டு கூறுகள் தான் காணப்படுது. 2 கூறுற திணிவையும் கூட்டினா வாரது கலவையின் மொத்த திணிவு. அப்ப கூறு பியின் திணிவு பின்னம் கேட்டா கூறு பியின் திணிவு கீழே கலவையின் மொத்த திணிவு அல்லது 2 திணிவையும் கூட்டி போடுறது. விளங்கிட்டா? சரி, அப்ப திணிவு பின்னம் போட்டுட்டு இந்த கலவை என்று போட்டு 2 கூறுகள் எழுதி இந்த கூறு ஏயின் திணிவு பின்னம் போட்டு இதை எழுதி கொள்ளுங்க. திணிவு பின்னம் போட்டு கலவை இருக்கு, அதுல கூறு ஏ என்று இருக்கு, கூறு பி என்று இருக்கு. அப்ப கூறு ஏயின் திணிவு பின்னம் கேட்டா கூறு ஏயின் திணிவு கீழே கூறு ஏயின் திணிவு பிளஸ் கூறு பியின் திணிவு. அப்ப இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்லலாம் கலவையின் மொத்த திணிவு. சரியா? சரி, எழுதிட்டீங்களா? மிஸ்கா எழுதியாச்சா? சரி, இப்ப எழுதுங்க. இதுல எழுதுங்க ஒரு பாயிண்ட் சொன்னோம். யாதும் ஒரு கூறின் திணிவு பின்னம் அப்ப ஒரு கூறுல வந்து யாதும் ஒரு கூறுல ஒரு திணிவு பின்னம் கேட்டா அது என்ன என்று சொல்லுவோம்? யாதும் ஒரு கூறின் திணிவு பின்னம். இங்க வந்து யாதும் ஒரு கூறின் திணிவு பின்னம் சொன்னா கூறு ஏற திணிவு பின்னம் எப்படி வருமாண்டா? அக்கூறின் திணிவிற்கும் யாதும் ஒரு கூறின் திணிவு பின்னம் அக்கூறின் திணிவிற்கும் அக்கூற திணிவு இந்த மேல போட்டோம். அக்கூறின் திணிவிற்கும்
கலவையின் மொத்த திணிவுக்கும் உள்ள வீதம். அதாவது ரெண்டு ஒரு பின்னத்துல காட்டம் சொன்னா அதை நாங்க சொல்லுவோம் விகிதம் என்று சொல்லுவோம். என்ன அப்ப என்னையாம் ஒரு கூர்ற, அதாவது ஒரு யாதுமொற கூர்ற திணிவு பின்னம் கேட்டா என்னன்னு சொன்னா, அக்கூர்ற திணிவிற்கும் அந்த கலவையில மொத்த திணிவுக்கும் இடையில் உள்ள விகிதத்தை தான் நாங்க சொல்லுவோம் திணிவு பின்னம். சரியா? யாதுமொரு கூறின் திணிவு பின்னம் அக்கூறின் திணிவிற்கும் கலவையின் முழு திணிவுக்கும் உள்ள விகிதம் ஆகும். சரியா? முடிஞ்சா? சரி சரி. இப்ப இதுல கணக்கு செய்யும். இதுல 3 டைப்ல கணக்கு தருவாங்க. 3 விதமாக இந்த கணக்கு வரும். சரி, எம்சிக்யூல வரும், ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் வரும். சரி, டைப் 1 என்று போட்டுட்டு எழுதுங்க. டைப் 1. அப்ப 3 விதமான கேள்விகள் வரும். சரியா? இது விளங்கிட்டு தானே? இதுல என்ன டவுட் இருக்கா? ஒரு கூறுற திணிவு பின்னம் கேட்டா இப்படி கண்டுபிடிக்கிறேன் விளங்கிட்டு தானே? முதலாவது அந்த பின்னம், அதாவது என்ன கூறு சந்திக்காங்க அதுல திணிவை போடணும், அடுத்தது போடணும் அதுல காணப்படுற கூறுகள திணிவை கூடி போடணும், அல்லது கலவையில திணிவு தந்தா அந்த கலவையில திணிவை மொத்தமா கீழே போடணும். சரியா? சரி சரி. முதலாவது டைப் 1 போட்டுட்டு முதலாவது கேள்வி எழுதுங்க. 150 கிராம் கரைசலில் 150 கிராம் கரைசல் அல்லது கலவை, அதாவது 150 கிராம் கரைசலில் 15 கிராம் கரையம் கரைந்துள்ளது. 150 கிராம் கரைசலாம் கலவையாம் 15 கிராம் கரையம் கரைந்துள்ளது. நூத்தி 50 கிராம் கரைசலில் 15 கிராம் கரையம் கரைந்துள்ளது. அக்கரையத்தின் அமைப்பை திணிவு பின்னமாக தருக. இந்த கரையத்தின் அமைப்பை திணிவு பின்னமாக தருக. செஞ்சுட்டு விடைய சொல்லுங்க. செஞ்சாக்கள் முதலாவது செய்தி யாருன்னு லேசான கேள்வி. இந்த சமன்பாட்டுல போட்டா விட வரப்போகுது. அஸ்வா 10. அஸ்வா 10. சரி, மத்தாக்கள் 10 என்ன? மிஸ்கா 1/10. என்னக்கா 1/10. 1/10. சரியா? இப்ப என்னையாம் என்ன சொல்லிக்காங்களாம்? 150 கிராம் கரைசலாம் 15 கிராம் கரையமாம். அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கரையத்தின் திணிவு பின்னம். அப்ப கேள்வி என்ன? கரையத்தின் திணிவு பின்னம். கரையத்தின் திணிவு பின்னம் சொன்னா மேல வரப்போறது என்னத்துல திணிவு? நான் சொல்லிக்கேன், என்னத்துல திணிவு பின்னம் கேட்டிருக்காங்களோ அதை மேல போடணும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? என்னத்துல திணிவு பின்னம்? கரையம். அப்ப கரையத்தில திணிவு மேல வரணும். என்ன கரையத்தில திணிவு எத்தனை? 15 கிராம். 15 கிராம். அதுக்கு பிறகு என்ன கீழே என்ன போடணும்? கலவையில மொத்த திணிவு அல்லது கரைசல்ற மொத்த திணிவு போடணும். என்ன மொத்த திணிவு என்ன? கரைசல்ற 150 கிராம். 150 கிராம். அப்ப என்ன செய்ய போகுது? கிராமும் வெட்டுப்பட போது என்ன சுருக்குனா என்ன வரும்? 1/10. எப்படி வரும் அஸ்வா? 10. இதை நாங்க சுருக்கி கொடுக்கலாம். என்னது? 0.1. சரியா? 0.1 சுருக்கி கொடுங்க. மிஸ்கா நக்கா 1/10 நம்ம தசத்துல கொடுத்தா என்ன? 0.1. என்ன அஸ்வா விளங்கிட்டா? என்னென்று 10 போட்ட என்னென்று 10 வந்த விட கொடுக்கணுமா? விளங்கிடமா? கதைங்க சொல்லுங்க. விளங்க இல்ல கதைச்சு? இல்ல சார், 1/10 தான் வந்த. 1/10 தான் வந்த.
அப்ப ஏன் 10 ஒன்றின் 10 10 வந்த நான் 10 அதுதான் ஒன்று போட தேவையில்லை. ஒன்றிங்கில் 10 ஒன்றிங்கில் 10 நாங்க தசம் ஒன்று கொடுக்கலாம் விடைய தசம் ஒன்று கொடுங்க சரியா இது விளங்கிட்டு அந்த கேள்வி அவச 10 மட்டும் குடுக்கலவா தனியா 10 என்று வரும் நம்ம பின்னத்துல கொடுக்கணும் என்ன இது திணிவு பின்னம் என்ன அப்ப என்னையாம் திணிவு பின்னத்துக்கு மேல ஒன்றிங்கில் 10 ஒன்றிங்கில் 10 என்று 10 என்று கொடுக்குற விடவந்திக்கு ஒன்றிங்கில் 10 இது 10 ஒன்று வந்தீங்கன்னா 10 என்று கொடுக்கலாம் இது ஒன்றின்கீழ் 10 ஒன்றின்கீழ் 10 தான் ஒன்றின்கீழ் 10 தான் தசம் ஒன்று இதுவும் சமனா ஒன்றின்கீழ் 10ம் 10 ஒன்றும் சமனா இல்ல இல்ல அப்ப என்ன ஒன்றின்கீழ் 10 10 என்று கொடுக்குறது தசம் ஒண்ணுன்னு கொடுக்கணும் சரியா சரி மறந்துடப்படா இதெல்லாம் சின்ன சின்ன இது சரி இது விளங்கிட்டா இது எழுதி கொள்ளுங்க இன்னொரு அடுத்த டைப் படிப்போம் ஓ சார் சரி இது டைப் 1 அப்ப இது இந்த கேள்வி இந்த இதை வச்சு திணிப்பினத்தை வச்சு முதலாவது டைப் இப்படி கேட்பாங்க என்னண்டு மொத்த கரைசல்ற திணிவை தருவாங்க அடுத்து அதுல கூறுற ஒரு கூறுற திணிவை தருவாங்க அல்லது கரையம் சொல்லி தருவாங்க அப்ப கேட்பாங்க அந்த கரையத்துல அல்லது ஒரு கூறுற திணிவை கண்டுபிடிங்க திணிவு பின்னத்தை சொல்லுங்க என்று சொன்னா மேல கரையம் கீழே மொத்த கரைசல்ற திணிவு 1/10 வரும் அதை தசம் ஒன்று கொடுக்கணும் சரி டைப் 2 இப்ப ரெண்டாவது டைப் எப்படி கேட்பாங்க டைப் சரியா எழுதுங்க 40 கிராம் NaCl 40 கிராம் NaCl உப்பு 40 கிராம் NaCl 40 கிராம் NaCl 160 கிராம் நீரில் கரைத்து 160 கிராம் நீர் 160 கிராம் நீரில் கரைத்து கரைசல் ஒன்று உருவாக்கப்பட்டது அதிலுள்ள NaCl அமைப்பை திணிவு பின்னமாக தருக கேள்வி என்ன NaCl திணிவு பின்னம் அதிலுள்ள NaCl அமைப்பை திணிவு பின்னமாக தருக செங்க பாப்போம் கொய்யா சார் முடிஞ்சா என்ன விட 4 மேல் 1 என்னமா 4 மேல் 1 4 மேல் 1 4 மேல் 1 வேற மத்தது மிஸ்கா 4 மேல் 1 என்னமா 1/4 4 4 அஷ்பா 4 மேல் 1 4 மேல் 1 அப்ப இதையும் 4 மேல் 1 விட வரேன்னு சொன்னா இதையும் டைப் பண்ண கேள்வியை பண்ண முதலாவது டைப்பும் ரெண்டாவது டைப்பும் உண்டா முதலாவது டைப் கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க 150 கிராம் கரைசலில் 15 கிராம் கரையம் கரைந்துள்ளதாம் சரியா முதலாவது டைப் அந்த கேள்வி ரெண்டாவது 40 கிராம் NaCl 160 கிராம் நீரில் கரைத்து கரைசல் ஒன்று உருவாக்கப்பட்டதாம் ரெண்டு முறை கேள்வியா இல்ல சார் 1/5 அப்ப எக்ஸாமுக்கு இப்ப நான் தட்டி சொல்லுவேனா முதலாவது டைப் இல்ல இது ரெண்டாவது டைப் சொல்லுவேனா அப்ப ஏன் 1/4 வந்த 3 வரும் 40 கிராம் 160 கிராம் 160 கிராம் கூட்டி தான் கிலோ அதான் இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப முதலாவது டைப்புக்கும் ரெண்டாவது டைப்புக்கும் மேலேக்கு மாறாது NaCl திணிவை போடணும் என்னென்று போடணும் NaCl திணிவு NaCl திணிவு பின்னம் கேட்டா NaCl திணிவு எத்தனை 40 கிராம் 40 கிராம் கீழே என்னத்தை போடணும் கலவையின் திணிவு மொத்த திணிவு அல்லது கரைசல்ற மொத்த திணிவு இப்போ ஒரு கரைசல் எடுத்தோம்னு சொன்னா இதுல என்ன எல்லாம் மிதிக்கும் படிச்சுக்கோ கரைப்பானும் இருக்கும் கரம் இருக்கும் ரெண்டையும் சேர்த்து தான் வாரது என்ன கரைசல்ற மொத்த திணிவு இங்க 40 கிராம் கரையம் 160 கிராம் இது என்ன கரைசலா
160 கிராம் நீர் என்று சந்திக்க கரைசலா இல்ல என்னது கரைப்பான். கரைப்பான். அப்ப கரைசலுக்கு தேவையான கீழே கரைசல் நீ போடணும். என்ன செய்யணும்? கரைப்பானோட என்னத்தை கூட்டணும்? கரையத்தை. அப்ப கரைப்பான் 160 பிளஸ் 40. அப்ப 40 கீழ் 200 சுருக்குனா என்ன? 1 கீழ் 5 விட தசம் 2 என்ன விளங்கிட்டா? நக்கா விளங்கிட்டா? சரி. அப்ப இது நல்ல கேள்வியை நல்லா கவனமா இருக்கணும். கரைப்பான்ற திணியை சந்திக்காங்களா அல்லது கரை செல்ற திணியை சந்திக்காங்களா அல்லது கரையேற்றுற திணியை சந்திக்காங்களான்னு பார்க்கணும். அப்ப இதை நம்ம கிளியரா இருந்துக்கணும். முதலாவது மேல கேட்கிற திணியும் கீழே மொத்த திணியும் போடணும். கரை செல்ற திணியும் தந்தா அப்படியே போடலாம். கரைப்பான்ற திணியும் கரையேற்றுற திணியும் தந்தா ரெண்டையும் வேறாக்கி போடணும். திருப்பி தருவாங்க. இன்னொரு அடுத்த டைப் சொல்றேன். இது 1 5 போட்டு சுருக்கி போடுங்க. தசம் 2 போடுங்க. சரியா? 1 5 போட்டு கீழே சுருக்கி தசம் 2 போடுங்க. சரியா? சரி சரி. இது விளங்கிட்டா? ரெண்டாவது டைப். முதல் டைப் என்னத்தை தந்திக்காங்க? கரையேற்றுற திணிவை தந்துட்டு ரெண்டாவது கரை செல்ற திணிவு மொத்த திணியை சந்திக்காங்க. அப்ப என்னையா நம்ம மேல கரையேற்றுற திணிவு போட்டு ரெண்டாவது கரை செல்ற திணி போடலாம். இங்க கரையேற்றுற திணியும் கரைப்பான்ற திணியும் தந்திக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? கரையேற்றுற திணியை மேல போட்டுட்டு கரை செல்ற திணியையும் கரைப்பான்ற திணியையும் கரையேற்றுற திணியையும் கூட்டி தான் கரை செல்ற திணியும் கீழே போடணும். சரியா? சரி சரி. இப்ப டைப் 3 என்று போட்டு மூன்றாவது டைப் எழுதுங்க. 500 கிராம் கரைசலில் உள்ள 500 கிராம் கரைசலில் உள்ள கரைப்பானின் திணிவு 450 கிராம். 500 கிராம் கரைசலில் உள்ள கரைப்பானின் திணிவு 450 கிராம். சரியா? 450 கிராம். அதிலுள்ள கரையத்தின் அமைப்பை திணிவு பின்னமாக தருக. அதிலுள்ள கரையத்தின் அமைப்பை திணிவு பின்னமாக தருக. கேள்வி என்ன? கரையத்தின் திணிவு பின்னம். யோசிச்சு என்ன சந்திச்சான்னு யோசிச்சு சமன்பாட்டுல போட்டா விட வரப்போகுது. அந்த சமன்பாட்டுல போடுறதுதான். என்னமா சார் இது திணிவு பின்னத்துல தந்தி கேள்வி விளங்கல. இது திணிவு பின்னத்துல கேள்வியா தந்திக்கு நீங்க? அதுதான் கேக்குறேன். கரையத்திர திணிவு பின்னத்தை, அதாவது கரையத்திர அமைப்பை திணிவு பின்னமாக தருக. திணிவு பின்னத்துல கொடுக்கணும் இது கரையத்திர அமைப்பு. அதாவது திணிவு பின்னத்துல 3 டைப்பான கேள்வி செய்யலாம். முதல் டைப், ரெண்டாவது டைப் செஞ்சுட்டோம். இது 3ஆவது டைப். 3ஆவது டைப்ல எப்படி கேள்வி வரும் செய்தாக்கள் சொல்லலாம். விடைய செய்தாஜா என்ன விட? அஸ்வா கீழ் 10 0.1 கீழ் 10 0.1. அஸ்வா 0.1. சரி. இப்ப விளங்கிட்டானே. இப்ப என்னையாம் கரையத்திர திணிவு பின்னம் காட்டிக்காங்க. இப்ப தந்திக்கான தரவுல என்னையெல்லாம் தந்திக்காங்க? என்ன திரு திணிவெல்லாம் தந்திக்காங்க? கரைசல்டையும் கரைப்பாந்தையும் கரைசல்றையும் தந்திக்காங்க. கரையத்திர சந்திக்காங்களா? ஆனா கேள்வி கேட்டிக்காங்க கரையத்திர திணிவு பின்னம். இப்ப என்ன செய்யணும்? நம்ம கரையம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை தான் சொல்லிங்க. கரைசல்ல கரைப்பானும் கரையம் இருக்கு. அப்ப கரைசல் 500 கிராம் சொன்னா கரைப்பான் 450 கரையம் எவ்வளவு? 500 மைனஸ் 50 கிராம். அதாவது கரைசல்ல இருந்து கரைப்பான்ற திணிவை கழிச்சோம்னு சொன்னா வாரது கரையம். கரையம் எத்தனை கிராம்? 50 கிராம். கீழே என்ன போடணும்? கீழே என்ன போடணும்? என்ன திணிவு? கரைசலின் மொத்த கரைசல் திணிவு. கரைசல் திணிவு சந்திக்கா
ஓ எவ்வளோ 500 கிராம் 500 500 500 கிராம். அப்ப கிராமும் கிராமும் வெட்டுப்படும் 1/10 என்ன 1/10 சொன்னா தசம் 1. சரியா? இது 3 டைம் போலங்கிட்டா. ஓ சரி, அப்ப இப்ப லேசான கல்வி மாதிரி தான் இருக்கும். அப்ப எம்சிக்யூல வரக்குள்ள வந்து என்ன டைப் பண்ணுமோல பார்க்கணும். என்னத்துல திணிவு சந்திக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்து ஒழுங்கா செய்யணும். சரியா? சரி, இது வந்து திணிவு பின்னத்துல வர 3 டைப். இது விளங்கிட்டா? 3 டைப் விளங்கிட்டா? இது எழுதிட்டீங்களா? இது எழுதியாச்சா? சார் எனக்கு ஒன்றும் ரெண்டும் தெரியும். நான் கவரேஜ் இல்லாம போகணும். 1 2 நான் இதை அனுப்புறேன்னு. சரியா? பாருங்கண்ணே, இங்க வந்து சார் கரை செல்ற திணிவும் கரை பண்ற திணிவும் தந்திக்காங்க. கரை எதிர திணிவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றுல வந்து கரை எதிர திணியும் கரை செல்ற திணியும் தந்திக்காங்க. அப்ப கரை எதிர திணியும் கரை செல்ற திணியும் தந்தா மேல கரையம் போடணும், கீழே கரைசல் போடணும், நேரடியா போடலாம். ரெண்டாவதுல வந்து கரையத்திர திணியும் கரைப்பான்ற திணியும் தந்திக்காங்க. அப்ப என்ன செய்யணும், மேல கரையத்தை போட்டு கீழே கரைசல் கேட்டா கரையத்திர திணியையும் கரைப்பான்ற திணியையும் கூட்டி போடணும் ரெண்டாவது. சரியா? சரி சரி, அப்ப நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதை பாருங்க. சரி, இது இப்ப திணிப்பினம் பார்த்தாச்சு. அதுல 3 வகையான கேள்விகள் பார்த்தாச்சு. சரி, இது அழிக்கிறேன். சரி, அடுத்தே போடுங்க கனவுளவு பின்னம். இப்ப திணிப்பினம் வந்து அந்த கரையம் அல்லது கரைப்பான் வந்து திரவம் அல்லது திண்ம நிலையில இருந்தா நாங்க திணிவு பின்னத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வாயு நிலையை எடுத்து முடிச்சுன்னா அதுவும் ஒரு கலவை. அது வந்து என்ன நிலையில இருக்கு, பௌதிக நிலையில வாயு நிலையில இருக்கு. அப்ப அதுல திணிவை கண்டுபிடிக்கலுமா? வாயுல திணிவை கண்டுபிடிக்கலுமா? கஷ்டம் என்ன? அதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யறோம், திணிவுக்கு பதிலா அங்க வந்து கனவளவை கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு திரவமா இருந்தாலும் வாயுவா இருந்தாலும் அதுல அமைப்பை நாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துறது வந்து கனவளவு பின்னம். சரியா? விளங்கிட்டா? சரி, கனவளவு பின்னம் சொன்னா ஒரு இதே உதாரணம் எடுப்போம். ஒரு கலவையில கூறு ஏ கூறு பி என்று இருக்கு. அப்ப கூறு ஏ இதுல என்னன்னு கேட்பாங்க, திணிவு பின்னத்துக்கு பதிலா என்னண்டு கேட்பாங்க, கனவளவு பின்னம். இப்ப நான் சொல்லிக்கேன், அப்பதான் சொன்னேன் என்ன மாறப்போகுது, இது கனவளவு பின்னம் கேட்டா என்ன மாறப்போகுது, கூறு ஏயின் கனவளவு. அடுத்தது கீழே கூறு ஏயின் கனவளவு பிளஸ் கூறு பி கனவளவு, அல்லது ரெண்டையும் மொத்தமா சேர்த்து சொன்னா கலவையின் மொத்த கனவளவு. அப்ப நம்மளுக்கு திணிவு பின்னம் கிளியர் என்று சொன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கனவுளவு பின்னம் கிளியர் ஆகணும். ஏன், அங்க திணிவு போடணும், இங்க கனவுளவு போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? சரி, விளங்கிட்டா? சரி, அப்ப கனவுளவு பின்னம் மட்டும் போட்டுட்டு இதை எழுதுங்க. V/V, அங்க M/M, இங்க V/V. சரியா? சரி, கனவுளவு பின்னம் மட்டும் போட்டுட்டு இதை எழுதுங்க. வெளியே முடிஞ்சா? சரி, அப்ப என்ன, நான் 50 பாயிண்ட்ஸ் தந்த மாதிரி அங்க என்ன, ஒரு யாதும் ஒரு கூறின் திணிவு பின்னமானது என்றா இங்க யாதும் ஒரு கூறின் கனவளவு பின்னமானது அக்கூறின் கனவளவிற்கும் அந்த கலவையின் மொத்த கனவளவுக்கும் இடையிலான விகிதம். சரியா? அதுல தேவையில்லை, அது விளங்கிட்டு தானே, ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் தான் அதுல ஒன்றுற கனவளவு பின்னம். சரியா? சரி, இதுலயும் வந்து முன்னுக்கு தந்த மாதிரி 3 டைப்பான கேள்விகள் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தரையில இப்ப இதுல வந்து இன்னும் வேலைதிகமா 3 டைப்பான கேள்வி வரும், அதை செய்வோம். சரியா? அப்ப அங்க தந்த மாதிரியும் கேள்வி வரும், அதையும் கவனிச்சு கொள்ளணும். சரியா? இப்ப இதுல வந்து டைப் 1 என்று போட்டு முதலாவது கேள்வியை எழுதி கொள்ளுங்க. டைப் 1, முதலாவது டைப்பான கேள்வி. டைப் 1 இது என்ன சொன்னு விளையிட்டு தானே, திணிவு பின்னமாயிட்டான். அது திணிவு பின்னம் கிளியர்னு சொன்னா இது கனவுளவு பின்னம் கிளியர் தான். ஏன்டா இங்க கனவுளவு மட்டும்தான் மாறப்போகுது, அங்க திணிவுக்கு பதிலா இங்க கனவுளவு போடப்போகுது. சரியா? டைப் 1 முதலாவது கேள்வி எழுதுங்க. எதையில் அல்கோஹால் 50 சென்டிமீட்டர் கனம். என்ன கனவளவை திணிவை கிராம்ல கொடுக்குற மாதிரி கனவளவை என்னத்துல கொடுக்குறோம் நாங்க, அழகு என்ன கனவளவோட அழகு,
கனவுளோட அலகு என்ன? வி என்ன? சென்டிமீட்டர் கணம் என்ன? கனவளவு அல்லது கணம் மீட்டர் கணம் என்ன? இதுதான கனவளவோட அலகு. அங்க வந்து திணிவுக்கு பதிலா கிராம் அல்லது கிலோகிராம். சரியா? தானே கனவளவோட அலகு தெரியும் தானே, சென்டிமீட்டர் கணம் அல்லது மீட்டர் கணம். அப்ப இங்க நம்ம ஆய்வுகூடத்துல பயன்படுத்துறது கூட சென்டிமீட்டர் கணம் அல்லது டெசிமீட்டர் என்று படிப்போம் பின்னி. சரியா? விளங்கிட்டா? சரி, அப்ப மொழா எழுதுங்க. எதெயில் ஆல்கஹால் 50 சென்டிமீட்டர் கணத்துடன் எதெயில் ஆல்கஹால் எவ்வளவா? 50 சென்டிமீட்டர் கணம். எதெயில் ஆல்கஹால் 50 சென்டிமீட்டர் கணத்துடன் காய்ச்சி வடித்த நீரை சேர்த்து 50 சென்டிமீட்டர் கணத்துடன் அதாவது எதெயில் ஆல்கஹாலின் 50 சென்டிமீட்டர் கணத்துடன் காய்ச்சி வடித்த நீரை சேர்த்து 1000 சென்டிமீட்டர் கணம் 1000 சென்டிமீட்டர் கணம் கரைசல் உருவாக்கப்பட்டது. 1000 சென்டிமீட்டர் கணம் கரைசல் உருவாக்கப்பட்டது. கேள்வி, எதெயில் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் யாது? கேள்வி, எதெயில் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் யாது? திணிவு பின்னத்துக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அங்க திணிவை போடப்படும், இங்க கனவளவு போடப்படும். அவ்வளவு. 1/20 1/20 யாரு? யாரு சார் சொன்னா? 1/20 1/20. சரி, அப்ப விளங்கிட்டேன்னா சரி. அப்ப எதெயில் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் சொன்னா மேல என்னத்தை போடணும்? என்னத்துல கனவளவு போடணும்? இங்க கனவளவு என்ன? எதெயில் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் என்னத்தை போடணும் மேல? சொல்லுங்கண்ணே. என்னத்துல கனவளவு போடணும் மேல? எத்தேயில் ஆல்கஹால் எவ்வளவு? எவ்வளவு? 50 கிராம் 50 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கணம். கீழே என்னத்தை போடணும்? கலவையின் அல்லது கரைசலின் மொத்த கனவளவு. மொத்த கனவளவு. மொத்த கனவளவுண்டா என்ன சொல்லிக்காங்க? 50 சென்டிமீட்டர் கணம் எதெயில் ஆல்கஹாலோட காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து 1000 சென்டிமீட்டர் கணம் கரைசல் உருவாக்கப்பட்டதாம் என்ன? அப்ப 1000 சென்டிமீட்டர் கணம் காய்ச்சி வடித்த நீர் சேர்க்கையில நீரை சேர்த்து எவ்வளவோ நீரை சேர்த்து 1000 சென்டிமீட்டர் கணம் கரைசல் உருவாக்கப்பட்டதாம். அப்ப இங்க நேரடியா தான். அப்ப கரைசல் எவ்வளவு? கரைசல் எவ்வளவு? 1000 சென்டிமீட்டர் கணம். அப்ப இங்க சென்டிமீட்டர் கணமும் சென்டிமீட்டர் கணம் வெட்டுப்படும். போட்டா 1/20. அதை நான் என்ன சொல்லிக்கேன்? என்னென்று போட சொல்லிக்கேன்? தசத்துல போட சொல்லிக்கேன். 0.05 என்ன? தசத்துல போடுங்க பிள்ளைகள். இதையும் போட்டுட்டு அதுக்கு கீழே இதையும் போடுங்க, மறந்துடவானா? சரியா? சரி, மறந்துடவானா? சரி, இது வந்து டைப் 1. சரி, அது விளங்கிட்டா? முதலாவது டைப் கரையத்தையும் தந்துட்டு கரைசலையும் தந்துட்டு கேட்பான். சரி, இப்ப டைப் 2 இது அழிக்கிறேன். எல்லாருக்கும் சரிதானே? செஞ்சு விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? சரி சார். சரி, அப்ப டைப் 2 எழுதுங்க. அசெட்ரிக் அமிலம் 50 சென்டிமீட்டர் கனத்துடன் அசெட்ரிக் அமிலம் 50 சென்டிமீட்டர் கனத்துடன் 200 சென்டிமீட்டர் நீர் சேர்த்து
அசெட்டிக் அமிலம் 50 சென்டிமீட்டர் கனத்துடன் 200 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்த்து கரைசல் ஒன்று உருவாக்கப்பட்டது. கேள்வி, அசெட்டிக் அமிலத்தின் கனவுளவு பின்னம் யாது? சார் 0.2. என்னம்மா? 1/4. யார் 1/4? அஸ்வா என்ன? அஸ்வா செஞ்சாச்சா விட? செஞ்சு கொண்டீங்க சைனப் விட என்ன? 1/4. மிஸ்கா? செஞ்சு கொண்டீங்க சார். நக்கா? 0.2. 0.5. 2. சரி, மிஸ்காவும் அஸ்வாவும் குறிக்க சொல்லுங்க. இப்ப 0.5, அதாவது 1/4 மந்திக்கு 1/5, அதாவது 0.25 மந்திக்கு 0.2 மந்திக்கு விட மற்றது 2 பேர். அஸ்வா சொல்லுங்க. 1/5. 1/5. மிஸ்கா 1/5. 1/5. சைனப் என்னண்டு 1/4 வந்த சொல்லுங்க. அசெட்டிக் அமிலத்திட்ட கனவுளவு கேட்டிருக்காங்க. கனவுளவு பின்னம் கேட்டா மேல என்னத்தை போடணும்? சைனப் மேல என்னத்துல பின்னம் போடணும்? 50 சென்டிமீட்டர் கணம். அசெட்டிக் அமிலத்துல போடணும் மேல 50 சென்டிமீட்டர் கணம். கீழே கொஞ்சம் என்னத்தை போடணும்? வகுத்தல் பிழையாயின சார். கீழே என்னத்தை போடணும்? 200 சென்டிமீட்டர் கனவுளவு. இங்க வந்து நீர் என்று சந்திக்கிறது என்ன? கலவை கரைசல்ற மொத்த கனவுளவா அல்லது கரைப்பான்ற கனவுளவா? நான் அப்ப சொன்னது உங்களுக்கு இதுங்க இல்லைன்னா நான் அதுக்கு தான் சொன்னேன். சரி, இப்ப இது முடிய போதும். நான் இன்னொரு லிங்க் அனுப்புறேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போயிட்டாங்க. சரியா? விலைங்க சார். கொஞ்சம் கணக்கு குழப்பமாயின. அதான் முதலாவது வந்து நான் அந்த இதுல வந்து 2வது டைப் கேள்வி என்ன? முதலாவது வந்து அசெட்டிக் அமிலத்துல திணிவு கனவுளவு கடிச்சாங்க, அதை போடணும். கீழே வந்து கரை செல்ற மொத்த கனவுளவு. இங்க தரவுல சந்திச்சாங்க கரைப்பான்ற கனவுளவு தான் சந்திச்சாங்க 202. அப்ப நம்மளுக்கு கரை செல்ற கனவுளவுன்னு சொன்னா என்னத்தையெல்லாம் கூட்டணும்? கரைப்பானையும் என்னத்தையெல்லாம் கூட்டணும்? என்னத்தில கனவுளை எல்லாம் கூட்டணும்? கரை செல்ற கனவுளவு கேட்டோம். சொல்லுங்க. அப்ப இங்க என்ன போடணும்? 250 என்ன? ஏன் இங்க கரைப்பான்ற கனவுல சந்திச்சாங்க, நம்மளுக்கு கரைசல் கனவுல தான் கீழே போடணும். அப்ப என்ன செய்யணும்? கரையத்தையும் கரைசலையும் கரைப்பானையும் கூட்டணும். 250. அப்ப 1/5 என்ன? 1/5 சமன் தசம் 2. இது விளங்கிட்டா? சரி, இப்ப வந்து 3வது டைப் அதை முடிச்சிட்டு முடிப்போம். தூக்கமா வருது இல்லையே? தூக்கமா இல்லையே? சரி, இந்த ஸ்டெப் படிங்க கொஞ்சம். சரி, டைப் 3 என்று போட்டு எழுதுங்க. இது வித்தியாசமான கேள்வி, கொஞ்சம் கவனிங்க. சரியா? 1/5 1/25 v/v இப்படி என்று போட்டா என்ன? 1/25 கனவளவு பின்னம். கனவளவு பின்னம் 1/25 எனும் அமைப்பில் உள்ள 1/25 v/v எனும் அமைப்பில் உள்ள. அப்ப வழங்கணும் கனவளவு பின்னம் வந்து ஒரு கரை செல்ற காணப்படுற கரையத்தில கனவளவு பின்னம் தந்திச்சாங்க. அது வந்து 1/25 ஆகும். சரியா? சரி, அசெட்ரிக் அமில நீர்க்கரைசலின் அப்ப அசெட்டிக் அமில நீர்க்கரைசல் தான் வழங்கணும். அசெட்டிக் அமிலம் இருக்கு, நீரும் இருக்கு, ரெண்டு சேர்ந்த கரைசல். அசெட்ரிக் அமில நீர்க்கரைசலின் 500 சென்டிமீட்டர் கனத்தை எவ்வாறு தயாரிப்பீர்கள் என கூறுக. கேள்வி விளங்கிட்டா? இப்ப மற்ற ரெண்டும் தந்திக்கு என்ன தரவுகளை தந்துட்டு கரைசல் கனவளவோ கரையத்திர கனவளவோ அடுத்து வந்து கரைப்பான்ற கனவளத்தை நம்மள்கிட்ட அமைப்பு கட்டிக்காங்க. இங்க என்ன செஞ்சுக்காங்க? அமைப்பை தந்துட்டு என்ன சொல்லிக்காங்க?
மிஸ்கா அமைப்பை தந்துட்டு என்ன சொல்லிக்காங்க அதுல காணப்படுற கரைசலை எப்படி தயாரிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி தயாரிப்பீங்கன்னு கேட்டா என்ன எவ்வளவு கரையத்துக்குள்ள எவ்வளவு கரைப்பான் போட்டு அதை உருவாக்குவீங்கன்னு கேட்டிருக்காங்க. விளங்கிட்டா? ஓ இதுல தரவு என்ன என்று சொல்லுங்க பாப்போம். என்ன நான் தரவு சந்திக்காங்க இந்த சமன்பாட்டுல நம்ம செய்யக்கூடிய என்ன தரவு இந்த கேள்வியில சந்திக்காங்க தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். அமைப்பு கனவுளவு பின்னம் சந்திக்காங்க என்ன இந்தாக்கி கனவுளவு பின்னம். அடுத்து என்ன செஞ்சிக்காங்க கரைசலின் கனவுளவு சந்திக்காங்க என்ன கனவளவு. இப்ப இதுல இருந்து ரெண்டுல இருந்து என்னத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அசெட்டிக் அமிலத்துல என்னத்தை கண்டுபிடிக்கலாம் கனவளவு. அசெட்டிக் அமிலத்துல கனவுளவு கண்டுபிடிக்கலாம் என்ன அசெட்டிக் அமிலத்துல கனவுளவு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா கரைப்பான் வழங்குமா அசெட்டிக் அமிலம் என்ன இந்த கரைசல்ற அசெட்டிக் அமிலம் என்ன கரைப்பானா கரையமா கரையம் கரையம். அப்ப அசெட்டிக் அமிலத்துல கனவுளவு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா நம்ம 500 என்ன கரைசல்ல இந்த அசெட்டிக் அமிலத்துல கனவுளவு கழிச்சோம்னு சொன்னா என்ன வரும் கரைசல்ல இருந்து கரையத்தை கழிச்சோம்னு சொன்னா என்னத்துல கனவுளவு வரும் கரைப்பான்ற கனவுளவு வரும் என்ன. அப்ப நம்மளுக்கு என்ன எவ்வளவு அசெட்டிக் அமிலத்துக்குள்ள எவ்வளவு நீரை சேர்த்து 500 சென்டிமீட்டர் கனம் கரைசல் தயாரிக்கலாம்னு சொல்லிடுமா ஏழுமா ஏழும் அதைத்தான் கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வாறு தயாரிப்பீங்க. அப்ப முதலாவது என்னத்தை கண்டுபிடிக்கலாம் நாங்க இந்த தரவை வச்சு இந்த பின்னத்துல போட்டு அசெட்டிக் அமிலத்துல திணிவு அதாவது கனவுளவு கண்டுபிடிங்க ஆகும் எவ்வளவு அசெட்டிக் அமிலத்துல கனவுளவு வருதுன்னு கண்டுபிடிங்க ஆகும். போன கிளாஸ் எல்லாம் என்னமா 20 என்ன அஸ்பா செய்தையா 20 வருதா மிஸ்கா வருதா 20 அப்ப 20 என்னதுல கனவளவு அசெட்டிக் அமிலத்துல கனவளவு கரையத்தில கனவளவு வந்தது. திருப்பி என்ன செய்யலாம் கரைப்பாண்ட கனவளவு எவ்வளவு கண்டுபிடிங்க அப்போ கரைப்பாண்ட கனவளவு எவ்வளவு வந்து கரைப்பாண்ட கனவளவு எவ்வளவு 500 சென்டிமீட்டர் கனம் நீர் கரைசல் அதாவது அசெட்டிக் அமில நீர் கரைசல் கரையத்திர திணி கனவளவு வந்து 20 சொன்னா கரைப்பாண்ட கனவளவு அதாவது நீர்ற கனவளவு எவ்வளவு 480. அப்ப என்னன்னு சொல்லலாம் 20 சென்டிமீட்டர். நம்ம அப்பத கேள்வி என்ன 50 சென்டிமீட்டருக்கான அசெட்டிக் அமிலத்துக்குள்ள 200 என்னமா கரையத்தின் கனவளவு எப்படியும் பார்க்க நம்ம அசெட்டிக் அமிலம் கரையம் தான் கரையம் கண்டிக்கும் 20 சென்டிமீட்டர் மொத்த கரைசல் கனவளவு சந்திச்சாங்க 500. அப்ப கரைசல்ல இருக்கி கரைப்பானம் இருக்கி கரையலும் இருக்கி அப்ப கரையம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கரைசல்ல இருந்து கரையத்தை கழிச்சோம்னு சொன்னா அது கரைப்பான். அப்ப 500ல இருந்து 20 கழிச்சோம்னு சொன்னா 480 சென்டிமீட்டர் கனம் வந்து என்ன கரைப்பான் என்ன இதுல இருந்து 20 480. சொல்லுங்க கரைசல் 20 கரைசல் இல்ல இது இங்க சந்திக்கிறது என்ன கரையம் தான் 20 கரைசல் வந்து 500. நம்ம கண்டுபிடிச்சிக்க அசெட்டிக் அமிலம் வந்து நீருக்குள்ள வந்து அசெட்டிக் அமிலத்தை போடுறோம். அப்ப ஒரு கரைசல் அதிகமா இருக்கிறது வந்து கரைப்பானுக்குள்ள போட்டு கலக்கிறது வந்து கரையம். அப்ப அசெட்டிக் அமிலம் வந்து கரையம். அப்ப இது கரைசல்ல இருந்து கரையத்தை கழிச்ச முடா வாரது கரைப்பான். சரியா கரைப்பான் 480. அப்ப நம்ம 50 கேள்வியில படிச்சோம் 50 சென்டிமீட்டர் அசெட்டிக் அமிலத்துக்குள்ள 200 சென்டிமீட்டர் கனம் கரைப்பான் அதாவது நீர் சேர்த்து 250 கிராம் கரைசல் உருவாக்கப்பட்டது. அப்ப இப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கோம். அப்ப என்னன்னு சொல்லலாம் 20 சென்டிமீட்டர் கனம் அசெட்டிக் அமிலத்துக்குள்ள எத்தனை கிராம் நீர் போடணும் எத்தனை சென்டிமீட்டர் கனம் போடணும் மிஸ்கா 480. அப்ப 20 சென்டிமீட்டர் கனம் அசெட்டிக் அமிலத்தினுள் 480 கிராம் நீர் சேர்த்து 1/25 எனும் அமைப்பில் உள்ள 500 சென்டிமீட்டர் கனம் அசெட்டிக் அமில நீர் கரைசல் உருவாக்கப்பட்டது. சரி விளங்கிட்டா எவ்வாறு உருவாக்குவீர்கள் என்றால் சொல்லணும். அஸ்பாக் விளங்கிட்டா முதலாவது என்ன இப்படி தந்தா முதலாவது வந்து 2 தரவு சந்திப்பாங்க. அதுல இருந்து இந்த தரவு இப்ப சந்திக்காங்க இதுவும் தந்திக்காங்க அடுத்த தருவாங்க இதுவும் தந்திக்காங்க. அப்ப நம்ம கரைப்பாண்ட திணிவை கண்டுபிடிக்கலாம்.
அது கரைப்பாண்ட திணிவு கண்டுபிடிச்சா கரையத்திலிருந்து கரைப்பான கழிச்ச கரைசல்ல இருந்து கரைப்பான கழிச்சா வாரது கரையம். இங்க வந்து கரைசல்ல இருந்து நம்ம கண்ட கரையத்தை கழிச்சிக்கும் வந்திக்கை கரைப்பான். அப்ப அதுக்கு ஒரு கரையமும் கரைப்பான நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப எவ்வளவு கரையத்துக்குள்ள எவ்வளவு கரைப்பானை சேர்த்து எத்தனை சென்டிமீட்டர் இந்த அமைப்புள்ள எத்தனை சென்டிமீட்டர் கணம் கரைசல் உருவாக்கப்பட்டேன் எழுதினா சரி. இது விளங்கிட்டாமா? சரி. அப்ப முதலாவது அசட்ரிக் அமிலத்துல கனவளவு வந்து போட்டுட்டு நம்ம செஞ்சது அசட்ரிக் அமிலத்தின் கனவளவு பின்ன விளங்கிட்டு தானே? சரி. அப்போ எழுதுங்க அசட்ரிக் அமிலத்தின் கனவளவு பின்னம் போட்டு மேல வந்து அசட்ரிக் அமிலத்துல திணிவ கனவளவு எக்ஸ்டெண்ட் எடுப்போம். கீழே கரைசல் எவ்வளவு? கீழே கரைசல் எவ்வளவு? 500 சென்டிமீட்டர் கணம். மிஸ்கா என்ன விளங்குதா? அஸ்பா விளங்குதா? அஸ்பா விளங்குதா? ஜைனப் விளங்குதானே? 500 கீழே 500 சென்டிமீட்டர் கணம். சரியா? அப்ப நம்ம அமிலத்தில கனவளவு பின்னம் தந்திக்காங்க. நம்மளுக்கு காண வேண்டியது வந்து அமிலத்தில அசெட்டிக் அமிலத்தில முதலாவது கரையத்தில கனவளவு காணணும். அப்ப எக்ஸ் வந்து கீழே கரைசல் வந்து 500. சரியா? அப்ப கனவளவு பின்னம் என்ன? 1/25 கீழே எக்ஸ் 500 சுருக்குனா என்ன வரும்? எக்ஸமன் எத்தனை வந்தது? 20 சென்டிமீட்டர் கணம். இது வந்து என்ன? அசட்ரிக் அமிலம். அசட்ரிக் அமிலம் என்ன? இந்த கரைசல்ல ஒரு கரையம். அப்ப கரைப்பான்ற நீரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீரின் கனவளவு கண்டுபிடிக்கிறதுக்கு கரைசல் கனவளவுல இருந்து மொத்த கனவளவு கரைசல் 500ல இருந்து கரையத்திர கனவளவு எவ்வளவு? கரையத்திர கனவளவு எவ்வளவு? அசட்ரிக் அமிலத்துல 480 கரைசல் கனவளவு, அதாவது கரைசல் கனவளவு நம்ம நீரின் கனவளவு 500. அதுல இருந்து கரையத்திர கனவளவு எவ்வளவு? 450 கரையத்திர 480 கண்டுபிடிச்சது கரையம் 20 20 கழிச்சா வாரதுதான் கரைப்பான்ற கனவளவு எவ்வளவு? 480 சென்டிமீட்டர் கனம். சரியா? இது ரெண்டையும் எழுதுங்க. கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நீரின் கனவளவு இவ்வளவு, அமிலத்திர கனவளவு இவ்வளவு. சரியா? எழுதிட்டு கீழே எழுதுங்க. கீழே இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு கீழே எழுதுங்க. எப்படி தயாரிப்பீர்கள் என்று கேட்டிருக்காங்க. இதோட முடிஞ்சுட்டானே கிளாஸ்? என்னமா? இதோட கிளாஸ் முடிஞ்சுட்டானே? முடிஞ்சு எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. சரி, சார்ஜ் இல்லையா? தூக்கம் வர. சரி எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன் கீழே எழுதுவோம். கண்டுபிடிச்சிக்கோம், கீழே எழுதுவோம். எப்படி எழுதுறேன், எவ்வாறு தயாரிப்பிக்கிறேன் காட்டிக்காங்க. அப்ப எழுதுங்க. 20 சென்டிமீட்டர் கனம் அசட்ரிக் அமிலத்துடன், கேள்வி என்ன? இந்த அமைப்பில் உள்ள 500 சென்டிமீட்டர் கனம் கரைசலை எவ்வாறு தயாரிப்பீர்கள் என எழுதுக என்று சொல்லிக்காங்க. அப்ப நம்ம இதுல இருந்து கரையத்திர திணிவையும் கனவளையும் கண்டாச்சு, நீரின் கனவளையும் கண்டாச்சு, அதாவது கரைப்பான்ற கனவளையும் கண்டாச்சு. அப்ப எழுதணும் 20 சென்டிமீட்டர் கனம் அசட்ரிக் அமிலத்துடன் 480 சென்டிமீட்டர் கனம் நீரை சேர்த்து 480 சென்டிமீட்டர் கனம் நீரை சேர்த்து 1/25 எனும் கனவளவு அமைப்பில் உள்ள 1/25 எனும் V/V அமைப்பில் உள்ள 500 சென்டிமீட்டர் கனம் அசட்ரிக் அமில நீர்க்கரைசல் உருவாக்கப்பட்டது. அசட்ரிக் அமில நீர்க்கரைசல் உருவாக்கப்பட்டது. சரியா? சரி, எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஜைனப், அஸ்பா விளங்கிட்டா? சரி.
சைனாப்புக்கு நித்திரம் வந்து சரி சரி அப்ப அடுத்த கிளாஸ் வந்து வியாழன் இப்ப இதை பார்த்துட்டு வாங்க கேள்விகள் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு வாங்க நம்ம பிள்ளை இப்ப நம்ம விளங்காடியே நேற்று வந்து கேளுங்க அடுத்தது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் மூன்று அமைப்பு இருக்கு அதுலயும் செஞ்சுட்டு மொத்தமா சேர்த்து கணக்கு